அடுத்த டைம் கோர்ட்டுக்கு போகும்போது காந்தி சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறாரு. விவேக்க கூட்டிட்டு வராங்க. கோர்ட்ல நிக்க வச்சு அவன் கிட்ட காமினி பேசுறா. விவேக் தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு நீ பண்ணது சரியா, இது நீ பண்ணதுக்கு ஸ்கூல் காரணமா அப்படின்னு கேட்டு அவனை தொல்லை பண்றா. உடனே விவேக்கு அங்க இருந்து ஓடுறான். சரி, நாங்க அவனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம், ஆனா அவன் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காமினி வாதாடவே கோர்ட்டு கேஸ தள்ளி வைக்கிறாங்க. காந்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அங்க போனா சிவன் அங்க இருக்காரு. அவரு காந்திய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அடுத்த ஹியரிங்கும் வருது. அங்க தன்னோட மகளை கூட்டிட்டு வராரு. அவகிட்ட காமினி இந்த வீடியோவை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு மனுஷங்க உடம்புல ஏற்படுற அந்த மாற்றங்களை சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றா. இது ஸ்கூல்லயே கத்து கொடுத்து இருக்கணும், ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா நைட்டே பொண்ணுக்கு அப்பா எல்லாமே சொல்லி கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்காரு போல. நெக்ஸ்ட் அம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்க கொஞ்சம் இன்னசென்ட்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு உங்க முதலுறவை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா அப்புறம் அப்படிதானே பிறந்தாங்க, நீங்களும் அப்படிதானே பிறந்திருப்பீங்க, ஜட்ஜும் அப்படிதான் பிறந்திருப்பாரு, நீங்க அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொடு போட்டுடுறாங்க. ஜட்ஜு கடுப்பாயி நீங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்காதீங்க காமினி மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காமினி ஸ்கூலுங்கிறது ஒரு கோவில் மாதிரி, அங்க இந்த மாதிரி தப்புலாம் பண்ணா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. அவங்க முகத்தை மூடிதான் இருக்காங்க. அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி போல. பாலியல் தொழிலாளியோட பையன் கூட அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான் போல. அதை சொல்றாங்க. இவங்களோட பையன் கூட எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, அவங்க வெளியே என்ன வேணா பண்ணட்டும், ஆனா உள்ள அவங்க ரொம்ப டிசிப்ளினா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கூலுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலான பிளேஸ், அங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காமினி பேசுறாங்க. கோர்ட்ல கேஸை திரும்பவும் தள்ளி வைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சாமிய நல்லா வேண்டாரு. வெளியே வந்தா சிவன் அங்க இருக்காரு. எல்லா பதிலும் கேள்வியிலேயே இருக்கு அப்படின்னு ஒரு க்ளூ வேர்டையும் கொடுத்துட்டு போறாரு. வருது. அந்த பாலியல் தொழிலாளியை கூப்பிட்டு உங்ககிட்ட வரவங்க எல்லாம் ஏன் வராங்க அப்படின்னு கேட்டு ஒரு சிலையுமே எடுத்து காமிச்சு இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை என்னுடைய அக்கா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவே நீங்களும் இதுல சந்தோஷமா தானே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவரு கேக்குறாரு. அதுக்கு அவங்க நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக எந்த ஒரு ஆணும் வராது கிடையாது, அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் வராங்க, இதுல எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு சில சமயங்கள்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காந்தி உங்களுக்கு உங்க அக்கா சொல்லி